Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரடக்ஷன் டு ஏசி சர்க்யூட் அண்ட் அதோட பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே ஏசிங்கிறது என்னென்னா அல்டர்னேட்டிங் கரண்ட் டைரக்ட் கரண்ட் மாதிரி ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகாமல் பீரியாடிக்கலாக அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது தான் அல்டர்னேட்டிங் கரண்ட். அதில் பாருங்கள், சம் ஆஃப் த அல்டர்னேட்டிங் கரண்ட்டோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஸ்கொயர் வேவ் ஃபார்ம், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால ஸ்கொயர் வேவ் ஃபார்ம். அப்புறம் இது சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம், அப்புறம் இது சால்டூத் வேவ் ஃபார்ம். இது சம் ஆஃப் த வேவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஏசி. இதில் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் வேவ் ஃபார்ம் வந்து இந்த சைன் வேவ் ஃபார்ம் தான். ஏசியில் மோஸ்ட் காமனாக இருக்கிற வேவ் வந்து சைன் வேவ்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து ஒரு நேச்சுரல் வேவ் ஃபார்ம். இதை ஈக்குவேஷனாக நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் V of t is equal to Vm sin omega t, இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டில் I of t is equal to Im sin omega t. இங்கே ஒமேகாங்கிறது ஆங்குலார் ஃப்ரீக்குவென்சி, ஒமேகா is equal to அதோட ஃபார்மில் வந்து 2πf. இங்கே V of t என்ன, I of tனா என்னென்னா, இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்ஸ்டன்ட்டில் கிடைக்கிற வேல்யூஸ் தான் V of t, I of t. Vm Imங்கிறது பீக் வேல்யூஸ். இப்போது இதான் சைன் வேவ்னா இதில் இந்த பீக் வேல்யூ தான் Vm. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ்னா Vm, ஆர் கரண்ட்னா Im. இது வந்து பீக் வேல்யூன்னு சொல்லுவோம், தான் Vm Im. ஒமேகாங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி இன் ரேடியன்ஸ் பர் செகண்ட். அப்புறம் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் சைக்கிள் இஸ் கால்ட் டைம் பீரியட் ஆஃப் த குவான்டிட்டி. இந்த ஒன் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறது வந்து இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமில் தான் இருக்கும். ஸோ இந்த ஒன் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுற டைம் தான் வந்து டைம் பீரியட் ஆஃப் த குவான்டிட்டி. இப்படி பர் செகண்டுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வருதுங்கிறத மெஷர் பண்ணுறது தான் நம்ம ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/t ஹெர்ட்ஸ். அதோட யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். இப்போ இதோட மேக்ஸிமம் வேல்யூ, அதாவது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இப்படி சைன் வேவில் மேலே இருக்கிறது வந்து பாசிட்டிவ், கீழே இருக்கிற மேக்ஸிமம்ங்கிறது நெகட்டிவ் மேக்ஸிமம், இது வந்து பாசிட்டிவ் மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ அது மேக்ஸிமம் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அதோட ஹைட் தான் என்னது, ஆம்ப்ளிடியூட். இங்கே ஆவரேஜ் வேல்யூனா என்னென்னா, இட் இஸ் அ மீன் ஆஃப் ஆல் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் ஓவர் அ ஹாஃப் சைக்கிள். ஏன்னா ஒரு ஃபுல் சைன் வேவ் எடுத்துட்டா அது என்ன ஆகும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கில் போய் ஜீரோவில் போய் முடிஞ்சிடும், அகெயின் ஜீரோக்கு வந்துடும். ஸோ ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும்தான் நம்ம ஆவரேஜ் வேல்யூ பார்க்க முடியும். ஸோ ஒரு ஹாஃப் சைக்கிளில் இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டில் பார்க்குறோன்னா இது I1, I2, I3, I4. இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட். கீழே வந்து T/n, 2T/n, 3T/n, 4T/n இப்படி போகும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ V average is equal to 2Vm/π. ஸோ ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் ஃபார்முலா வந்து 2 peak value of voltage divided by pi. In terms of current, I average is equal to 2Im/. நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து RMS வேல்யூ. RMSங்கிறது ரூட் மீன் ஸ்கொயரோட வேல்யூ. அதாவது ஏசிலையும் டிசிலையும், டிசியில் எப்போவுமே வோல்டேஜ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் ஏசியில் அப்படி இருக்காது. அப்போது அதை எப்படி நம்ம வந்து ஒரு எஃபெக்டிவாக மெஷர் பண்ண முடியும்னா, இந்த RMS வேல்யூ வச்சு தான். இப்போ ஒரு வீட்டில் 230 வோல்ட் ஏசி இருக்குன்னா, ஸோ அங்கே டிசி வோல்டேஜ் எவ்வளோ ஒரு ஹீட்டிங் எஃபெக்ட் கொடுக்குமோ அதே எஃபெக்டை நம்மளுக்கு அந்த ஏசியில் 230 வோல்ட் ஏசியும் கொடுக்கும். அது வந்து பீக் வேல்யூ கிடையாது. அது என்ன வேல்யூ, அதுதான் வந்து RMS வேல்யூ. இதை நம்ம எப்படி in terms of equationல சொல்லுவோம்னா, VRMS is equal to in terms of voltageல peak value of voltage divided by √2. in terms of currentல IRMS is equal to peak value of current divided by √2. next parameter வந்து instantaneous power. instantaneous powerங்கிறது power at any instant of time. அதாவது V of t, பவருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், voltage into current.
V of t, I of t ஆல்ரெடி சைன் வேவில் நம்ம பார்த்துருக்கோம். V of tங்கிறது Vm sin omega t, I of tங்கிறது Im sin omega t plus 5. இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர். நெக்ஸ்ட்டு ரியல் பவர். ஆக்சுவலாக எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு வீட்டில் எலக்ட்ரிசிட்டியில் நம்ம எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணியிருக்கோங்கிறது தான் ரியல் பவர். ஆக்சுவல் பவர் கன்சியூம்ட் ஆர் கன்வெர்டட் இன்டு ஹீட் ஆர் லைட். இதோட ஃபார்முலா வந்து P is equal to VRMS into IRMS cos phi. இதோட யூனிட் வந்து வாட்ஸ். நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ரியாக்டிவ் பவர். ரியாக்டிவ் பவருங்கிறது எவ்வளோ பவர் இண்டக்டர்லையோ கெப்பாசிட்டர்லையோ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி கன்சியூம் ஆன பவர் வந்து ரியல் பவர். எவ்வளோ பவர் இண்டக்டர்லையோ கெப்பாசிட்டர்லையோ ஸ்டோர் ஆகிருக்குங்கிற பவர் வந்து ரியாக்டிவ் பவர். அதை நம்ம Q in terms of Qல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். Q is equal to VRMS IRMS into sin phi. இதோட யூனிட் வந்து VAR. VARங்கிறது வோல்ட் ஆம்பையர் ரியாக்டிவ். நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து அப்பேரண்ட் பவர். இது வந்து ரெண்டு பவரோட காம்பினேஷன் ஆஃப் ரியல் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல சொல்லுவோம். S is equal to VRMS into IRMS. இதோட யூனிட் வந்து வோல்ட் ஆம்பையர். நெக்ஸ்ட் லாஸ்ட் பேராமீட்டர் வந்து பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டருங்கிறது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பவருங்கிறது தான் பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் cos phi is equal to ரியல் பவர் டிவைடட் பை அப்பேரண்ட் பவர், P டிவைடட் பை S. இப்போ பவர் ஃபேக்டர் எஃபெக்டிவாக இருக்குது, ஹையாக இருக்குது அப்படின்னா சிஸ்டம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதான் பவர் ஃபேக்டர். இப்போ நம்ம பார்த்த எல்லா பேராமீட்டர்ஸையும் ஒரே டேபிளர் காலமில் அதோட சிம்பிள் ஃபார்முலா யூனிட்டோட ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸில் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த டேபிளர் காலம். இப்போ ஆவரேஜ் வேல்யூவோட சிம்பிள் என்ன? V ஆவரேஜ். அதோட ஃபார்முலா என்ன? 2Vm/π. அதோட யூனிட் வோல்ட் பெர் ஆம்பையர். RMS வேல்யூவோட சிம்பிள் என்ன? இது VRMS. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டில் சொன்னால் IRMS. இதோட ஃபார்முலானா Vm/√2. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்னா Im/√2. இதோட யூனிட் வந்து வோல்ட் பெர் ஆம்பையர். இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இதோட சிம்பிள் P of t. இதோட ஃபார்முலா V of t into I of t. இதோட யூனிட் வந்து வாட்ஸ். ரியல் பவரோட சிம்பிள் P. இதோட ஃபார்முலா வந்து VRMS into IRMS into cos phi. இதோட யூனிட் வந்து வாட்ஸ். ரியாக்டிவ் பவரோட சிம்பிள் வந்து Q. இது VRMS IRMS sin phi. இதோட ஃபார்முலா VRMS IRMS sin phi. இதோட யூனிட் வந்து வோல்ட் ஆம்பையர் ரியாக்டிவ். அப்புறம் அப்பேரண்ட் பவர் சிம்பிள் வந்து S. இதோட ஃபார்முலா வந்து VRMS into IRMS. இதோட யூனிட் வந்து வோல்ட் ஆம்பையர். அப்புறம் லாஸ்ட்டாக பவர் ஃபேக்டர் PF அதோட சிம்பிள். அதோட ஃபார்முலா வந்து cos phi is equal to P டிவைடட் பை S. இதுக்கு யூனிட் கிடையாது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ஏசி சர்க்கியூட்டோட இன்ட்ரடக்ஷனும் அதோட பேராமீட்டர்ஸும் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பெரிய கொஷினாக வராது. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் அதுக்கப்புறம் 2 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.